ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பட்டர்ஃப்ளை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கிராஃப்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஒரு அழகான ஃபோட்டோ ஃப்ரேம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துக்கோங்க. இதில் நான் இப்போ எழுதுகிற மாதிரியே எழுதிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டெக்ஸ்ட் எழுதணும், இல்லை வேறு ஏதாவது பிக்சர், வேறு ஏதாவது சைஸில் பிக்சர் வைக்கணும்னா நீங்கள் அப்படியும் வரைஞ்சிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நான் ஏற்கனவே வரைஞ்சி வச்சுருக்கேன். அது மேலே உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நல்லா டார்க்காக வரைஞ்சி காமிக்கேன். ஓகே, இப்போ எல் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஓ போட போகிறோம். ஓ போடுறதுக்கு உங்கள்கிட்ட இந்த மாதிரி ரவுண்டாக என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் போட்டுக்கலாம். இந்த ஃப்ரேம் போடுறதுக்கு உங்கள்கிட்ட என்ன ஃபோட்டோ இருக்கோ, நீங்கள் என்ன ஃபோட்டோ வைக்க போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை கரெக்டாக வச்சு அதோட சைஸை மெஷர் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. இப்போ செகண்ட் ஃபோட்டோவை இந்த மாதிரி கிராஸில் வச்சு வரைஞ்சிக்கலாம். எல்லாமே உங்கவுங்க இஷ்டம்தான். உங்களுக்கு எந்த மாதிரி ஃபோட்டோ வைக்கணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் வரைஞ்சிக்கோங்க. இப்போ மூணாவது ஃபோட்டோவை நான் இந்த மாதிரி வச்சு வரைய போகிறேன். ஓகே, இப்போ எல்லாமே வரைஞ்சாச்சு. இனி நம்ம வரைஞ்சதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இப்போ எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள். இனி நம்ம ஃபோட்டோ போடுறதுக்காக 3 ஃப்ரேம் போட்டிருக்கோம்ல, அந்த ஃப்ரேமில் ஒரு லேயரை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுக்கணும். இப்போ பாருங்கள், 3 ஃப்ரேம்லேயுமே ஒவ்வொரு லேயர் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க ஃபோட்டோஸ் ஃப்ரேமில் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி வச்சு பார்த்துடலாம். ஃபோட்டோஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ ஃபோட்டோஸை நம்ம எடுத்துகிட்டு இது மேலே எல்லாமே கலர் பேப்பர் ஒட்ட போகிறோம். ஃபுல்லாகவே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க கலர் பேப்பரை ஃபுல்லாக அப்படியே ஒட்டி விட்டுடலாம். நான் ரெட் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் பேப்பர் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபுல்லாக இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கலர் பேப்பரை ஃபுல்லாக ஒட்டிட்டு அதை அப்படியே திருப்பி உங்களுக்கு எந்தெந்த பார்ட் வேண்டாமோ அதை எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மடித்து உள்ளே ஒட்டிக்கோங்க. அப்போ இந்த மாதிரி ரெடி ஆயிரும். இப்போ எல்லாம் முடிச்சாச்சு. இனி இது மேலே கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிடலாம். டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி கிஃப்ட் ரேப் பண்ணுற பேப்பர்ஸும் ஒரு பஞ்சிங் மிஷினும் எடுத்து வச்சுருக்கேன். அந்த கிஃப்ட் பேப்பர்ஸை சும்மா பஞ்சிங் மிஷின் வச்சு கட் பண்ணும்போது கட் பண்ண முடியலை. அதனால் இந்த மாதிரி ஒரு பேப்பர் மேலே ஒட்டிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இனி ஃபுல்லாகவே நம்ம பஞ்சிங் மிஷின் வச்சு கட் பண்ண அந்த பேப்பர்ஸை வச்சு ஒட்டி டெக்கரேட் பண்ண போகிறோம். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்பி இல்லை ஊசி எதையாவது வச்சு ஒட்டிக்கோங்க. நான் இன்றைக்கி ப்ளூ கலர் அண்ட் எல்லோ கலர் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வச்சு தான் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ண போகிறேன். இப்போ நான் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி முடிச்சிட்டேன். இது நல்லா இருக்கா இல்லையாங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ இதை நம்ம வாலில் மாட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். வாலில் மாட்டியிருக்கேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.